ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் வீட்டில் இருந்து கொண்டே நம்ம வெளிநாட்டு நிறுவனங்களில் பிராண்டட் கம்பெனிஸ்களில் வேலை தேடிக்கொள்ளக்கூடிய பெஸ்ட் 5 ரிமோட் வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ ஆன்லைனில் இந்த ரிமோட் வெப்சைட் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து நான் லேர்ன் பண்ணதில் நான் தெரிஞ்சு கொண்டதில் ஒரு 5 பெஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு க்ரைட்டீரியாவில் இருக்கும். அதே மாதிரி சில வெப்சைட்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவும் பெரிய ஒரு பேமெண்ட்டாக இருக்காது. நீங்கள் அவங்க தார அந்த ஆப்ஷனை நீங்கள் 1 மந்த்தோ அல்லது 2 மந்த்தோ உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி இப்போ ஃப்ளெக்ஸ் ஜாப்னு ஒரு சொல்லியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 1 வீக் பேமெண்ட்டே பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலுமோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அல்லது வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் அவங்க தருவாங்க ஒர்க்கை, சில கம்பெனிஸ் தருவாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் அவங்க கண்டினியூஸாக உங்களுக்கானதை ஹையர் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட், நம்மளோட கிளாஸஸில் நம்ம இது பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குது தானே. ஸோ அதிலேயே நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க பர்சனலாக ஹையர் பண்ணியிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல. அதாவது இந்த கஸ்டமர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த அவர்ஸ் இவங்களுக்கு செட் ஆகாததால் அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, பெரும்பாலும் நிறைய கம்பெனிஸ்கள் வந்து ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஆக்களை ஹையர் பண்ணும். ஓகே, ஏன்னா பிசிக்கலாக ஒரு பிளேஸை வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு சில செலவுகள், சில விஷயங்கள் அங்கே இதாக பெரியர் ஆகிறதால அவங்க என்ன செய்வாங்கன்னா ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நல்ல ப்ரொஃபஷனல் நாலேஜ் உள்ள ஆளாக இருக்கிறீங்க, அந்த ப்ரொஃபஷனல் துறையில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு ஜொப்பை நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வேர்ல்டு வைடாக ஒர்க் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் தாராளமாக இங்கேருந்து இது பண்ணலாம். அது எந்த கம்பெனிக்குனாலும் இருக்கலாம். நீங்கள் அமேசான், கூகுள், அதே மாதிரி நாசா இப்படியான கம்பெனிஸ்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஆப்ஷன் அவங்களும் தருவாங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் இருக்கிற ஒரு மணி மேக்கிங்கில் இருக்கிற ஒரு பெஸ்ட் வேயா. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியாக்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட், நம்ம இந்த கான்செப்டில் போவோம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஜாப்ஸை உங்களுக்கு தகுந்ததை நீங்கள் முதலாவது அப்ளை பண்ணி தேடிக்கொள்ளணும். அதில் சூட்டபிளாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து இது பண்ணும். இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான், ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியை போய் அப்ளை பண்ணிங்க அதே மாதிரி தான். பட் இது ஆன்லைனில் எமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் உள்ள கம்பெனிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு க்ரைட்டீரியா, ஒரு நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் வேர்ல்டு வைட் அங்கக்குள்ள நீங்கள் நிறைய வெப்சைட்டுகளில் நிறைய ஜாப்ஸுக்கு நிறைய கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அது மட்டும் நீங்கள் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும், அதை இது பண்ணுவோம், அவங்கள பீட் பண்ணணும், அதில் உங்களுக்கு இம்ப்ரெஷன். இப்போ இன்டர்வியூ வைப்பாங்க உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜூமோ வேறு ஏதோ சாஃப்ட்வேர் மூலமாக உங்களுக்கு வந்து கூகுள் மீட்டப்லேயோ இன்டர்வியூ செய்வாங்க. அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சில கம்பெனிஸ்கள் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது எனக்கு காம்படிஷன் கூட இருக்குது, இது நான் இதுக்கு முதல் சப்மிட் பண்ண எனக்கு இது பண்ணலன்னு சொல்லாமல் நீங்கள் ஒரு எய்ம் ஒன்றை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் ரீச் பண்ண மட்டும் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக இது பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ரிமோட் வெப்சைட் வந்து நான் 5 சொல்கிறேன். பட் நூற்றுக்கணக்கான வெப்சைட்ஸ்கள் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட் இவ்வளோ காலமும் ரன் ஆகுது, சிலது 10-15 வருஷமாக ரன் ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஜாப் எல்லாம் பே பண்ணிவிட்டு ரன் பண்ணுறது. அப்போ அங்கே ரிசல்ட்ஸ் யூசர்ஸுக்கு ரிசல்ட்ஸ் வரலன்னு சொன்னால் அந்த கம்பெனியெல்லாம் இவ்வளோ காலத்துக்கு இருக்காது. அப்போ அதை புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஸோ கன்ஃபார்மாக உங்களோட நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோக்கஸை நீங்கள் ரீச் பண்ண மட்டும் இது. அது 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் இல்லை, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடத்த ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அதாவது ஆல்ரெடி ஒரு இன்கம் ஸ்கீமில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் காலத்தை இது பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி இன்ஸ்டிடியூட்டால். ஸோ இதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பண்ண கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுமே வெப்சைட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் வேலை தேடணும், வேலை தரணும். அவங்க நீங்கள் வேர்ல்டு வைடாக நீங்கள் லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே ஜாப்ஸ் இருக்குமா, அதில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அந்த நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஒர்க் அதுதான் உங்களுக்கு இன்டர்வியூ. நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வச்சு அந்த சிஸ்டம் உங்களை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஜாப்ஸ் எப்படி ஃபாரினில், ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களாம் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. செக் பண்ணிக்கொள்ளுங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சுட்டு பிள்ளைகள் ஏர்ன் பண்ணுதுகள், அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நாங்கள் ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம், ப்ரீமியம் குரூப். இந்த மேடே அதாவது தொழிலாளர் தினத்தை நாங்கள் சிறப்பிக்கிறதுக்காக ப்ரீமியம் குரூப் ஆக்சஸை வந்து நம்ம 10,000க்கு கொடுக்குறோம். ஓகே, May 2 ஒன்லி. இல்லாட்டி இது வளமையாக வந்து நம்மளோட
குரூப் எக்ஸஸ் வந்து 15,000. பட் இதுக்கு வந்து நம்ம 10,000 கொடுக்குறோம் ஸ்டாண்டர்ட் குரூப் எக்ஸஸுக்கு. ஸோ அதனால் ஜாயின் பண்ணக்கூடிய ஆக்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி எக்ஸஸை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ரைட். இப்படி இதில் நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. ஒரு 2000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு டிஃபரெண்ட் 25-26 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே, இந்த 5 இயர்ஸாகவும் ரன் பண்ணுறதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் 7 மாணவர்கள் இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். இந்த சேனலோட அக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோ இருக்குது, இந்த இன்ஸ்டாகிராம் பயோவிலையோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் பயோவில். அதே மாதிரி டிக்டாக் பயோவிலையும் இருக்கும். ஸோ டிக்டாக் பயோவிலையும் நீங்கள் இதில் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கே லிங்க் மென்ஷன் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணவே உங்களுக்கு எந்த பேஜுக்கு வரும். இதில் மேலே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிக்க அதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் முதலாவது இருக்கிற ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். கோர்சஸை நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறீங்கன்னா இந்த கோர்சஸ் இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆன்லைனில். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, கண்டெக்ட் 1 கண்டெக்ட் 2, அதில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். அதே மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் இதை ஷேர் பண்ணுவோம். அதே போல் இதில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும், இந்த கன்செப்ட் உள்ள பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதிலே ஷோ ஆகிரும். ஃபேஸ்புக், லிங்க்டின், த்ரெட்ஸ். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலாம். இமேஜஸ் ஆப்ஷன் வந்துட்டிங்கன்னா இமேஜஸில் பார்த்தீங்கன்னா நான் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின இமேஜஸ்கள் இங்கே ஷோ ஆகும், ப்ரூஃப்ஸ்கள், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அது மாதிரி வீடியோஸ் வந்தீங்கன்னா இதுவும் யூசர்ட்டு என்கேஜ் ஆன வீடியோ ஷோ ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் எங்களோட இன்ஸ்டிடியூட்டை வெரிஃபை பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். முதலாவது வாட் இஸ் ரிமோட் ஒர்க். ரிமோட் ஒர்க்னா முதல்ல உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ ரிமோட் ஒர்க்குங்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் an employment arrangement where individual perform their job duties outside of a traditional office site. இப்போ ட்ரெடிஷ்னலான ஒரு ஆஃபீஸ் சைட் செட்டிங் இல்லாமல் இது வந்து என்னென்னா நீங்கள் வீட்டில் இருந்தே இன்னொரு லொக்கேஷனில் உள்ளாக்கள்கிட்ட டெக்னாலஜி வைஸாக நீங்கள் அல்லது டாஸ்க் வைஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறது. இதைத்தான் நம்ம ரிமோட் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இதில் சில நன்மைகள் இருக்குது. அது என்ன நன்மைகள்னு சொன்னால் முதலாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது ரிமோட் ஒர்க் ஆஃபர்ஸ் எம்ப்ளாயீஸ் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் தியர் ஒர்க் ஷெடியூல் அண்ட் லொக்கேஷன். ஷெடியூல்லையும் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதே மாதிரி லொக்கேஷன்லேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி. அவங்களுக்கு நீங்கள் வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது நீங்கள் இதைத்தான் யூஸ் பண்ணணும், இங்கேருந்து தான் யூஸ் பண்ணணும், அதை இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்கே இருக்காது. டெக்னாலஜி ட்ரிவன். இதில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டெக்னாலஜி கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், டாஸ்க் கம்ப்ளீஷன், டூல்ஸ், அதே மாதிரி கான்ஃபரன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு செய்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குமா. அதே மாதிரி வேரியஸ் டைப். இதில் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ரிமோட் ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் லாங் டேர்மாக ஒர்க் பண்ணலாம், அல்லது கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹைப்ரிடோ ஒன் சைட்டுக்கு போய் ஒர்க் பண்ணலாம். இப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னால் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸாக ஜாப் தாராக்களுக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேசஸ் காஸ்ட் இல்லை. அதே மாதிரி இவங்க என்னென்னா வேர்ல்டு வைடாக டேலண்ட்டை ஹையர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண நம்மளை விடுங்களேன். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே அதை இது பண்ணாமல் வேர்ல்டு வைடாக, இப்போ எனக்கு வந்து நான் யோசிக்கிறேன், எனக்கு வீடியோ ஒரு எடிட் பண்ணணும்னு சொன்னால் வேர்ல்டில் டாப் லெவல் ஒரு ஆளோட அவர்கிட்ட இருந்து நான் அந்த இதை ஹையர் பண்ணி எடுக்கணும்னா நான் வந்து இப்படி ஆஃபர் பண்ணலாம் இந்த வெப்சைட்டில் ரிமோட் ஒர்க்கில். அப்போ என்ன செய்வோம், அவர்கிட்ட இருந்து எனக்கு அந்த இது கிடைக்கும். அப்படி வந்து இவங்க வேர்ல்டு வைட் டேலண்ட் உள்ள ஆக்களை ஹையர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குமா. அதே மாதிரி எம்ப்ளாயீஸுக்கு என்னன்னு சொன்னால் வெரைட்டி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ரெடியூஸ் கம்யூனிகேஷன் டைம் அண்ட் த எபிலிட்டி டு டைலர் தியர் ஒர்க் என்வாயன்மெண்ட் டு தியர். நம்ம வலிமையாக சொல்கிறது தான், ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே டைமுக்கு போகணும், அதில் ஒரு பிளேசஸ் இது பண்ணணும், அங்கே ஒரு பொஸ் ஒன்று இருப்பார், அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்படியான ஒரு ரிஸ்க் இல்லாத மாதிரி ஒரு விஷயமா இது அமைகிறதால இது எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே ரைட். அடுத்த விஷயம் என்னென்னா ஹூ கேன் ஒர்க் ஹியர். இதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம்
அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் எந்த துறையில் உங்கள்கிட்ட நுழைஞ்சிருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஆள், டிசைன் பண்ணக்கூடிய ஆள், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடிய ஆள், அதே மாதிரி அக்கௌண்டிங் செய்யக்கூடிய ஆட்கள், கண்டென்ட் கிரியேஷன், அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ், இப்படி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே உங்களுக்கு இங்கே ரிமோட் ஒர்க் இருக்குமா. ஸோ எனி டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் இன்னும் குவாலிஃபிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த துறையில் உங்கள்கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சிவி, ஒரு ப்ரொஃபஷன், நீங்கள் கூகுளில் கிரியேட் ப்ரொஃபஷனல் சிவி ஃப்ரீன்னு போட்டாலே உங்களுக்கு நிறைய சிவி டெம்ப்ளேட், சிவி கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் இங்கே ஷோ ஆகிரும். இதில் நீங்கள் சிவியை கிரியேட் பண்ணணும், ப்ளஸ் அந்த சிவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகே, போர்ட்ஃபோலியோன்னு சொன்னால் உங்களுக்கான அது ஒரு பர்சனலான ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம், கஸ்டம் டொமைனாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கான ஒரு சப் டொமைன்லையும் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஃப்ரீயாக நீங்கள் கென்வாவிலேயே சிவியும் கிரியேட் பண்ணலாம், சப் டொமைனை வச்சு உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவும் கிரியேட் பண்ணலாம். பட் அவங்கள ஆன்லைனில் இப்படியான விஷயங்கள் இது பண்ணணுமே. நான் உங்களோட போட்டி போடுற ஆட்களை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வச்சு பீட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட், ஈவன் நீங்கள் என்னோட கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸுகள் வெப்சைட்ஸுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கை அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்குரிய ஒர்க்கு உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா இந்த கான்செப்ட்லேயே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே எக்ஸப்ட் பண்ணுற வீதம் கூடவா. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கான ஒரு இதொன்று சரியாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க போர்ட்ஃபோலியோவை. ஓகே, ரைட். அதே மாதிரி நம்ம என்னென்ன வெப்சைட்டில் ஒர்க் பண்ணலாம்னா, முதலாவது நான் ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணுங்கள். ட்ரூலி ரிமோட். ஸோ இந்த வெப்சைட்ஸுடைய லிங்க்கெல்லாம் நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நாங்கள் வளமையாக ஷேர் பண்ணுற வீடியோஸுகளுக்குரிய லிங்க்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே தான் ஷேர் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் இப்படி ஷேர் பண்ணுவோம். ஸோ டூல்ஸ் அண்ட் மென்ஷன். ஸோ இதில் ஜாயின் பண்ணிட்டு அதை செக் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வி ஒர்க் ட்ரூலி ரிமோட். ஸோ இங்கே நீங்கள் என்னென்னா எந்த டைப்பில் உங்களுக்கு ஜாப்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த டைப்பில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 7 hours. ஸோ இது நியூ ஜாப்ஸில் அடிக்கடி போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஜிட் லேப், அதே மாதிரி விக்கிமீடியா ஃபவுண்டேஷன், குளோபல் லிவ் பார்ட்னர் டீல். ஸோ இப்படியான வெப்சைட்ஸுகளில் இப்படியான கம்பெனிஸுகளில் உங்களுக்கு ஒர்க், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், குளோபல் லிவ் பார்ட்னர், அதே மாதிரி ப்ராடக்ட் மேனேஜர், லீகல் ஃபெலோ, ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் டிசைனர், சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதே மாதிரி சீனியர் கியூஏ இன்ஜினியர், இப்படின்னு சொல்லி எல்லா டைப்பும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான இப்போ மார்க்கெட்டிங்கில் தேவைன்னா மார்க்கெட்டிங்கை ஃபில் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஜாப்ஸ் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ்னால் கஸ்டமர் சர்வீஸ் சம்மந்தமாக, டிசைன் சம்மந்தமான ஜாப்ஸ் இங்கே ஷோ ஆகும். சேல்ஸ்ண்டா சேல்ஸ், ஃபைனான்ஸ்ண்டா ஃபைனான்ஸ் சம்மந்தமாக, அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூலி ரிமோட். செகண்ட் வி ஒர்க் ரிமோட்லி. இது ஒரு எல்லாராலும் சொல்ல போகிற ஒரு பிரபலியமான வெப்சைட். ஸோ இங்கே நிறைய ஜாப்ஸ்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். அதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம், கேட்டகரி வைஸாக நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ப்ரோக்ராமிங், அப்படி இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் டிசைன்னா சாஃப்ட்வேர் டிசைன் அப்படிங்கிற மாதிரி. இதில் லாங் டேர்மாக ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்குது, ஷார்ட் டேர்மாக ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, வி ஒர்க் ரிமோட்லி. அடுத்தது இது ரிமோட் உமன், கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே நிறைய ஃபேமஸான கம்பெனிஸ், விக்கிபீடியா, ஹப்ஸ்பாட், அதே மாதிரி ஜிட்ஹப், நெட்ஃப்ளிக்ஸ், வேர்ட்பிரஸ், இந்த கம்பெனிகளோட ஜாப்ஸும் இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, டிசைனிங் சம்மந்தமான டிசைனிங்கை ஃபில் பண்ணிங்கன்னா சீனியர் சிஸ்டம் டிசைனர், அதே மாதிரி கண்டென்ட் டிசைன் லீட் அப்படின்னு சொல்லி ஜாப்ஸ் அவைலபிள் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. அடுத்தது சிப் ரிக்ரூட்டர். ஸோ இது சம்மந்தமாக நம்ம நிறைய இடத்த கிளாஸ்லையும் பேசியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ், அமேசான், கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், இப்படியான பெரிய பெரிய கம்பெனிஸ், அடிடாஸ், இவங்க ஜாப்ஸ் கொடுப்பாங்களா. ஸோ இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபில்டர்ஸை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். நியூவஸ்ட் ஜாப்னா நியூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஷோ ஆகிற ஜாப்ஸ்கள் இது பண்ணும். நிறைய வேலையும் இது பண்ணுமா. கிரெடிட் கண்ட்ரோலர், ஃபார்மசி டெக்னீஷியன், கிரெடிட் கண்ட்ரோலர், ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட், கிளைண்ட் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், லஞ்ச் டைம் கவர், நியூ ஹவுஸ் நர்சரி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ஆஃபீஸ் மேனேஜர், CNM2,
சேல்ஸ் கொலீக்ஸ். ஸோ இப்படியான கேட்டகரியில் ஜாப்ஸ் வரும். நிறைய ஜாப்ஸ் இருக்குமா, இங்கே நிறைய ஜாப்ஸுகள் ஷோ ஆகும். ஓகே ரைட். அடுத்தது வெல் ஃபவுண்ட். ஸோ இதுலேயும் வந்து இந்த கம்பெனிஸ் வைஸாக இங்கே இது பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு எத்தனை ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே ஷோ ஆகும். அதில்னா இங்கே ஜாப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் இந்த கம்பெனியில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அந்த கம்பெனியில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் கரண்ட்லி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி இங்கே லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகே, வியூ சேல்ஸ் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஜாப்ஸ் வேணுங்கிறதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி எந்த இடத்துல வேணுங்கிறதையும் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், சேல் ஆப்ரேஷன், ஸோ அதுக்கு எவ்வளோ சேலரி, அதை எப்படி இது பண்ணணும், கம்பெனி எப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் இது பண்ணணும். ஓகே, அடுத்தது வெல் ஃபவுண்டா. ஸோ இந்த 4 வெப்சைட்ஸையும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. இது இல்லாமல் சில வெப்சைட்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே என்னென்னு சொன்னால் நீங்கள் வெப்சைட்ஸில் கண்டினியூவஸாக ஒர்க் பண்ணணும், அப்ளை பண்ணணும். உங்களோட நான் சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ அல்லது உங்களோட சிவியோ வந்து கட்டாயம் இதாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க்கில் ஃப்ரீலான்ஸ் ஜாப் சைட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று கொடுங்க. அது உங்களுக்கு இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. மெயினாக அந்த சில ப்ரொஃபைலில் வந்து ஓப்பனாகவே வச்சுக்கொள்ளும். உங்களோட ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் நீங்கள் என்னோட கிளாஸில் ஒர்க் பண்ணி அந்த வெப்சைட்ஸோட லிங்க்ஸை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து உங்களை வெரிஃபை பண்ணி உங்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தில் டெடிக்கேஷனாக இருக்கிறீங்கிறதையும் அவங்க விளங்கிக்கொண்டு அவங்களுக்கு தருவாங்க. ஏன்னா ஃபிசிக்கல்னால் நிறைய வெரிஃபிகேஷன் செய்யலாம், இது வந்து வேர்ச்சுவல்னால் சில வெரிஃபிகேஷனை இப்படியான இடங்களில் தான் வெரிஃபை பண்ணி கொள்வாங்க. ஓகே, தேவையானாக்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம ஆஃபரும் போட்டிருக்கோம், அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஒன் டைம் தானே, நம்ம ஒன் டைம் தான், இது அப்புறம் இந்த 10,000 ஆஃபர் வராது. ஓகே.